அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஜவ்வரிசி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஜவ்வரிசி ஏற்கனவே ஒரு 1 hour முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அது இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வேக வைக்கணும். லோ ஹீட்டில் வச்சு இந்த ஜவ்வரிசி நல்லா வேக வச்சுக்கோங்க. இது இப்போது வேகிற வரைக்கும் நம்ம இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் இப்போ திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே செய்யலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஃபுல்லாக இது வந்து ஒயிட் இல்லாமல் கண்ணாடி பதத்தில் வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். நடுவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம இதில் சேமியா சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 கப் சேமியா சேர்க்குறேன். சேமியா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரே இடத்துல பிடிச்சிக்கும். நம்ம பாயசம் நல்லா திக்காயிடுச்சு. சேமியாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கோம், அதனால் இனிப்பு கொஞ்சம் இருக்கும். இனிப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ. நான் வந்து 1/2 கப் சர்க்கரை சேர்க்குறேன். சேர்த்த உடனே கொஞ்சமாக தண்ணி ஆகும். கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம டேஸ்டியான ஜவ்வரிசி சேமியா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.